ஹாய் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தளபதி தொண்டர்கள் மற்றும் நண்பன் நண்பிஸ்கே வணக்கம். சுதா கங்கராவ் அவங்களோட பராசக்தி படம் சரியாக போகல. அது காரணம் ஒரு சிலரோட செய்கையும் விமர்சனமும் பண்ணி படத்தை சரியாக போக விடாமல் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியும். எக்ஸாம்பிள், தளபதி படத்தை எதாவது தலை ஃபேன்ஸ் பண்ணாத விமர்சனமும் எதிர்மறையும் கிடையாது, எல்லாமையும் இல்லை. அதே மாதிரி தலை படத்துக்கு எதாவது தளபதி ஃபேன்ஸ் பண்ணாத எதிர்மறையும் இல்லை. இந்த மாதிரி அவ்வளோ விமர்சனத்தை 2 பேர் படத்துக்கு மாற்றி பண்ணியிருக்கோம். நாங்கள் இதெல்லாம் மீறியும் விஸ்வாசம் படமாக இருக்கட்டும், துப்பாக்கி படம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தை சொல்லலாம். அவங்க படைப்பு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக படம் எங்கேயோ ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்கள் தப்பு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தது தான், அது பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணது தான். நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்து படம் எடுக்கணும்னு நினச்சினா அந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அதை எடுக்க முடியாது தான் உங்கள் தப்பு. இதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்தி பற்றி சொல்லணும்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் சொன்னார், அண்ணன் தம்பி பொங்கல், நாங்கள் முன்னாடியே படம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டோம், அப்புறமா தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் சொன்னீங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்தை எதுக்கு 9ஆம் தேதி கூப்பிட்டு வந்தேன்? ஆடியோ லான்ச் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ உனக்கு எதுக்கு போகல அவசரம்? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, உங்கள்கிட்ட இப்போ கேட்குறாங்க சென்சார் போர்டு விஷயத்தை பற்றி பேசுனதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே படத்தை அனுப்பிச்சிருக்கணும்னு சொல்லி இந்த பதிலெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே. என்ன விஷயம் பேசணுமோ அப்படியா சார்ன்னு சொல்லிட்டு நீ அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கொஷனுக்கு நீ கொடுக்கக்கூடாத பதில். அப்போ க்ளீனாக நீ என்ன பேசணும்னு சொல்லி பண்ணிட்ட. அதுக்கான சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான நீ என்ன பண்ணிட்டியோ பண்ண, இன்னொரு சேர்க்கையும் தவறு தான். படத்தோட ப்ரொடியூசர் யாருப்பா? அன்பில் பொய்யாமொழியோட ரிலேஷன், டான் பிக்சர், ரெஜன் மூவிஸோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் படம் எடுத்துகிட்டு முழுக்க காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டாக படம் எடுத்திருக்கீங்க. ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி எடுத்துருக்கீங்க. ஹிந்தி திணிப்பு எடுத்துகிட்டு எதுக்குங்க ஹிந்தி திணிப்பு கொள்கையாக வச்சு பேசுகிறேன்? நீங்கள் ஏங்க இன்றைக்கி போயிட்டு முழுக்க பாஜக ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கீங்க மொத்த டீமுமே? படத்தை ப்ரொடியூசர் நீங்கள் தானே. எதுக்கு பாஜக ஃபங்க்ஷனுக்கு போய் அலோவ் பண்ணீங்க? எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? யார் பி டீம், ஏ டீம், சி டீம்லாம் தெரியுதா? முழுக்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது நீங்கள் தான். திருட்டு கூட்டணியில் இருக்குது. இனிமேட்லேருந்து எதுவுமே தாவேக்காவை பற்றியோ எதை பற்றியோ பேச தகுதி கிடையாது. ஏடிஎம்கேவாச்சு டேரெக்டாக நாங்கள் பிஜேபி சப்போர்ட்னு சொல்லிட்டு போயிடறானுங்க. உங்களாம் தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. முழுக்க சங்கீஸு நீங்கள் தாங்க. தாவேக்கா மட்டும்தாங்க இந்த ஊரில் தனியாக நிற்குது. மக்கள் இந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கான செய்கை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். தாவேக்கா பெரும்பான்மையாக வெற்றி பெற போகுது. அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆல் இஸ் வெல்ண்ணா, டோன்ட் வரி.